ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. 250 நீங்க சுத்துங்க. அப்பதான் ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரம் கழிச்சு இவன் பாவம் கதறானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. மதுரா பண்டில் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன் guys. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரா பண்டில் ஒரு வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டோம் பண்ண போறோம் guys. நம்மளோட அந்த எமோட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெல்கம் பேக் டு பிஎஸ்கே பச்சல. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரா ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ நருட்டோ சாப்டர் 2ல மதுரா பண்டல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு வித் எமோட்டோட வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க போறோம். சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கெரினா நமக்கு gift கொடுக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். இதுல gift எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே அக்கௌண்ட்டுக்குள்ள போட்டு விட்டுறாங்க. நம்ம வந்து ஸ்பின்னும் பண்ண முடியாம எடுக்க முடியாம ஆயிப்போச்சு. இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 13,389 டைமண்ட், இது வந்து 81,389 டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த பண்டல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைமண்ட் செலவாகுது, இந்த பண்டல நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 ஸ்பின் சுத்த போறோம். 5 ஸ்பின் சுத்தி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டல் எனக்கு சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் எவ்வளவு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ரீ ஸ்பின் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ ஸ்பின்னையும் சுத்திட்டோம். இது வந்து எடுக்கணும் அப்படின்னா 250 ஒரு 120 ஒரு 80 எடுத்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுதான் இருக்கு. பாப்போம் எப்படி கிடைக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பண்டல் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லி தரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கடா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ராயலுக்குள்ள போயிட்டு இங்க இருக்கு. கோல்ட் ராயலுக்குள்ள போயிட்டு ஒரு 10 ஸ்பின் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேரக்டர் மாத்திருக்கணும். கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தியாச்சு. இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் டு பிளாக்கா மாத்தலாம். இப்போ வந்து லக்கி ராயலுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் ராயல்ல ஒரு 10 ஸ்பின் சுத்தி இப்படி விட்டுறணும். அடுத்தது அப்படியே நீங்க மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மதுரா ஈவெண்ட் இருக்கும், மதுரா ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மதுரா ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின் சுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் சுத்தினா கிடைச்சிருன்னு ஒரு ஐதீகம். ஆனா மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேர் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 டைமண்ட் செலவாகும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னா சுற்றி பார்ப்போம். அது கிடைச்சதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு, இல்லைனா வாயில ஒரு புக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, யாராருக்கெல்லாம் இந்த பண்டில் ரொம்ப பிடிக்கும், இந்த பண்டில் பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. பார்ப்போம் யாருக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரோட ட்ரெஸ்ஸோட வேலை. ஸோ அந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எது சொல்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இதுல இருக்கு பாருங்க, ஸ்டோருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைம் ஸ்டோர்ல இந்த ஒயிட் கலர் பண்டல் தான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேட்டிருந்தீங்க. நேற்று எந்த பண்டல் உங்களுக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்கறப்ப எல்லாரும் இந்த ஒயிட் கலர் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் பண்டல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வின்சோ கொடுத்துருக்கேன், இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க. அது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 மினிட்ஸ்ல 1000 டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீக்லி மெம்பர்ஷிப், மந்த்லி மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டாலே போதும். அதுல இருக்கக்கூடிய ஃப்ரீ கேம்ஸ் விளையாண்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அதுல ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் இருக்கு. அதுல ஒரு கில் விளையாண்டாலே 10 ரூபாய், 2 கிலோ அடிச்சா 20 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே போய் டவுன்லோட் பண்ணுங்க. அதுல சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுங்க, எக்கச்சக்கமான டைமண்ட்ஸை வின் பண்ணுங்க கைஸ். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எதுவுமே கிடைக்கல. 120 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு அமௌண்ட் கிடைச்சா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். பட் ஆனால் எதுவுமே கிடைக்கல, இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்பின் சுத்தினா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இல்லை 100-150 ஸ்பின் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தாங்க மேட்ரு. இங்க பாருங்க இந்த அனிமேஷன்லாம் கரெக்டா சூப்பரா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு எந்த பொருளும் கிடைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. இங்க பாருங்களேன், இதுல 1 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வச்சிருக்காங்க. இங்க ஒண்ணு தான் இருக்கு, இங்க 2, மொத்தம் 3 4 1 தான் வச்சிருக்காங்க. இங்க 2 அவ்வளவுதான், இதுதான். ஆனா அந்த இந்த 2 இடத்துல தான் நம்மளோட பாக்ஸ் நிக்குதுங்க பாருங்க. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய 5 ஸ்பின்ல 3 1 மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்ப பாத்துக்கங்க நீங்களே. நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை என் கைக்கு, அது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 81,300 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் வச்சிருந்தேன். இப்ப 79,000 டைமண்ட் கிட்ட வந்து போச்சு. 79,000 81,000 இப்ப 2,000 டைமண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. இதோட நம்ம 2000 டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிவடைகிறது கைஸ். 2000 டைமண்ட். நான் படனு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கினே இருக்கிறேன், பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச பாடே கிடையாது கைஸ். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. 250 நீங்க சுத்துங்க. அப்பதான் ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரம் கழிச்சு இவன் பாவம் கதறானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கும் எக்யூப் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட் மட்டும் தான் நமக்கு இது தேவை. நம்ம வந்து எமௌண்ட் பிளஸ் ஒரு அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஒரே ஒரு எமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கிரினா 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட்டை ஒன்று போட்டு விட்டுறலாம். ஆனால் அவன் கம்மநாட்டி கொடுக்கவே மாட்டாங்க. கிரினா கம்மநாட்டி நமக்கா அப்படின்னு சொன்னா தான் அவன் கொடுப்பான். இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 250 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியாச்சு. ஒரே ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா சூப்பரா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு 120 டைமண்ட் கிட்ட நம்ம சுத்தணும் பாருங்க. 78,000 71 ஒரு 78 அப்படின்னு பார்த்தா ஒரு 4000 டைமண்ட் கிட்ட வேஸ்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட் நீங்க சுத்தணும் அப்படின்னு நினைச்சா உங்க வீட்டுக்கு ஆசை போடாதீங்க. வின்சோ டவுன்லோட் பண்ணுங்க. எக்கச்சக்கமான டைமண்ட்ஸா நீங்க அது இதின் ½ hour உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க வெல்கம் போனஸா வந்து பார்த்தீங்கன்னா 550 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு டவுன்லோட் பண்ணி டப்புன்னு அதுல இருக்க காசை எடுத்துக்கோங்க கைஸ். ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க போல. என்னங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேறாங்க. ஒரே ஒரு ரேர் ஐட்டம் கூட கொடுக்க மாட்டேறாங்க. இருக்கிறதுல இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு. இதுல ஒன்னு கொடுத்தா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டக்குன்னு போயிடலாம். இப்போ 370 இன்னும் 100 இது சுத்தணும் நான். இந்த 100 இது சுத்தணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ஸ்பின்னு சுத்தினாதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100 இது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 180 அப்படின்ற ஸ்பின்ல இருந்துச்சு. இப்போ 90 அப்படின்ற அந்த நம்மளோட சைக்காலஜி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. 90 அப்படின்னா கம்மியான டைமண்ட் தானே, 90 தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்லி மெம்பர்ஷிப் போடுவோம், சுத்துவோம், ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா ஒரு மயிரும் கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். இங்க நீங்களே புரிஞ்சுக்குங்க. நம்மளையே இப்படி பழத்த விடாதீங்க. பாவடிக்கலாம் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்றீங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. நமக்கு ஐயோ 77,000 ஒரு 3000 4000 டைமண்ட் கிட்ட போயிடுச்சுங்க. ஒண்ணுமே கிடைக்கல. இது வரைக்குமே ஒண்ணுமே கிடைக்கல. வாய்ப்பே இல்ல. 370 இருந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடா பாவிகளா, எனக்கு இத உழவே வேணாங்க. நான் டோக்கன் வச்சே எடுத்துக்கிறேங்க. வானாங்க எனக்கு. ஏங்க எனக்கு வானாங்க. ஒரே ஒரு ஸ்பின் இருந்தா 300 400 70 ஒரே ஒரு இது இருந்துச்சுன்னா நான் மொத்தமா நானே கிளைம் பண்ணி எடுத்துக்கிறேன். டேய் நீங்க தயவு செய்து கொடுக்காதீங்கடா, எதையுமே கொடுக்காதீங்கடா. ஒன்னே ஒன்று கொடுங்க போதுடா இருக்கு. நானே வந்து பார்த்தேன்னா இதுக்குள்ள போயிட்டு இப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மதுரா பண்டல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன் guys. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரா பண்டல ஒரு வழியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் மதுரா பண்டல எடுத்துட்டோம். இதுடா புதுசா லுக் சேஞ்சர்லாம் மாறுமோ ஒருவேளை? அப்படியோ கிராண்ட் பிரைஸ் ஆஃப் 6 லக்கி ராயல் அப்டைன் திஸ் மந்த் இம்ப்ரெசிவ். வா ஆமா, அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே தெரியும். இந்த மதுரா பண்டல போடுறோம். இன்னைக்கு ஃபுல்லா இந்த மதுரா பண்டல வச்சு ஆடுறோம் கைஸ். லைவ் போட போறோம். அதனால வந்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் கைஸ். நம்மளோட அந்த எமோட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ஊதி விடுறான். ஃபயர் பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டைல் எமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணி எப்படி ஃபயர் விடுறான்னு பார்ப்போம். எனிமி எரிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு இதுக்கு பதில் நம்ம இதை வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த ஈவெண்ட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஒரு ஆஃபர்ல ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ஸ்டோர்ல பிரைம் ஸ்டோர் டெய்லி ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல விட்டுருக்காங்க. அதை நம்ம வாங்கிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாங்க. கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறேன். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய பண்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்பயே வின்சோ டவுன்லோட் பண்ணுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரீ கேம்ஸ் விளையாண்டு டாப்ல வர்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுங்க. பிஎஸ் கேமிங்க ஃபாலோ பண்ணிட்டு டேக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் கேமிங் சப்ஸ்கிரைபரா இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் இல்ல ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு ஒரு எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. லைக் பண்ண வந்தீங்க லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2-3 வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். 2 பண்டிலுமே இது 10,000, இது 10,000, இது 3,000, இது 3,000 நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரா பண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.